ஹாய். ஆரி தெரியாதா? டெய்லரிங் தெரியாதா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். எப்படி ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிட் பண்ணணும். ஆரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஸ்டாண்ட் வச்சுருப்பீங்க, யூஸ் பண்ணிப்பீங்க. டெய்லரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா எப்படி நூல் கோத்து தைக்கணும்னு தெரியும், யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ரெண்டுமே இல்லை அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் எப்படி நம்ம வந்து ஃப்ரேமை ஃபிட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறோன்றது கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு இருக்குது. A to Z வந்து வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது என்கிட்ட இருக்கிறது ஒரு 8 இன்ச்சு ஃப்ரேம் இருக்குது, எம்ப்ராய்டரி ரிங்கு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் லூஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லூஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து இன்னர் ரிங்கு, இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது இன்னர் ரிங்கு, இந்த நாப் இருக்கிறது அவுட்டர் ரிங்கு. இது ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எந்த கிளாத் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்துக்கிறது வந்து ஒரு காடா துணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த காடா துணி வந்து வேஸ்ட் கிளாத், நான் வச்சுருக்க வேஸ்ட் கிளாத்து. இதை நான் வந்து யூஸ் பண்ணி, அதாவது இது நம்ம வந்து ப்ரூச்சஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னர் ரிங்கை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த காடா துணியை வச்சு ஃபுல் எட்ஜஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த அவுட்டர் ரிங்கை வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக இன்னர் ரிங்கு கீழே இருக்குது, அது மேலே துணியை வச்சு நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அவுட்டர் ரிங்கை இந்த மாதிரி வைங்க. இந்த நாப் வந்து எப்போவுமே உங்களுக்கு ரைட் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சுற்றி டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மேலே வச்சு கரெக்டாக இந்த மாதிரி நல்லா அமுக்கி கொடுங்க. கையால் அமுக்கி கொடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நாபை ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரேமை கவுத்து வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இன்னர் ரிங்கு அவுட்டர் ரிங்கு ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இழுங்க. இழுக்க இழுக்க உள்ளே இருக்க சுருக்கம் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து கொடுத்துக்கோங்க. 2 ரிங்கையுமே சேர்த்து பிடிக்கணும். ஒரு ரிங்கை மட்டும் பிடிச்சிருந்தீங்க, இங்கே ஒரு விரல் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு விரல் வச்சு சேர்த்து பிடிச்சி இழுங்க. இழுக்கும்போது சுருக்கம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வெளியில் வந்துடும். இதையும் தாண்டி சுருக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னர் ரிங் அவுட்டர் ரிங் ரெண்டையும் சேர்த்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி இழுக்கும்போது சின்ன சின்ன சுருக்கங்கள் உங்களுக்கு இருந்தாலுமே அது வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் சுருக்கம் தெரியுது பாருங்கள். இப்போ நான் டைட் பண்ணி இழுக்கும்போது அந்த சுருக்கம் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ரிங்கை எம்ப்ராய்டரி ரிங்கை இதே மாதிரி தான் நீங்கள் ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி நீங்கள் தட்டும்போது டொக்கு டொக்குன்னு சவுண்டு நல்லா வரணும். அப்படி இருந்தால் தான் ஃப்ரேம் டைட்டாக இருக்குன்னு அர்த்தம். தேங்க்யூ.